இன்றைக்கு நீங்கள் வாசித்து கேட்டிருப்பீங்க வேத பாகம். அதை கேட்கும்போது பைபிளில் இந்த மாதிரி பேசேஜஸ் எல்லாம் வாசிக்கும்போது ரொம்ப எப்படி இருக்கும், போரிங்காக இருக்கும் இல்லையா? சீக்கிரம் எப்படியே என்ன பண்ணிடுறோம், வாசித்துட்டு முன்னுக்கு போயிடுறோம். ஏதோ படிக்கணும் ஃபுல்லாக வருஷான்ட்டு படிச்சிடுறோம் தானே. ஏன்னா அந்த காலத்தில் அவர் ஆலயத்தில் கட்டினார், அதுக்கு இப்படி கட்டினார், இவ்வளோ மெஷர்மெண்ட்டு, அவ்வளோ வெயிட்டு, அது யார் யார் பேர்கள் இல்லையா? எஸ்பெஷலி இந்த ஜீனாலஜி எல்லாம் நமக்கு எப்படி இருக்குதுங்க, டோட்டலி யூஸ்லெஸ்ஸாக தெரியுது தானே. ஆனால் பைபிளில் கொடுக்கப்பட்ட நமக்கு எப்படி யூஸ்லெஸ்ஸான்னு தோன்றது கூட எவ்வளோ யூஸ்ஃபுல்லாகுது, எவ்வளோ நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்றது தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இந்த பாடத்து மூலமாக அதுதான் நம்ம கற்றுக்கொள்கிறது இல்லையா? வேதத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்குது அனும்போது இந்த விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இன்னொரு வாட்டி வாசிங் சிஸ்டர் 1 ராஜாக்கள் 7:13 வாசித்தோம். ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். இவன் நப்தலி கோத்தாதாகிய ஒரு கைம்பெண்ணின் மகன். இவன் தகப்பன் தீரு நகரத்தான கண்ணான். இவன் சகலவித வெண்கல வேலையையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான். பார்த்தீங்களா? ஸோ சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது அவர் ஒருத்தரை ஸ்பெஷலில் ஒருத்தரை வர வைக்கிறாரு. அவருடைய பேர் என்னங்க? ஈராம். ஓகே, அவர் எதில் எக்ஸ்பர்ட்டுங்க? பிரான்ஸ், தமிழில் வெங்கல இல்லைக்கா, இன்றைக்கி நாங்கள் பிரான்ஸ் ஸ்மித்ன்றோமே அந்த மாதிரி அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. என்னங்க என்ன போட்டுக்குது அவர் பற்றி? இவன் சகலவித வெண்கல வேலையையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான். யுக்தியும் புத்தியும் அறிவு. He was filled with wisdom and understanding and cunning to work all works of brass. எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுறான்னாங்களே அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு அங்கே என்ன பண்ணுறாரு நெக்ஸ்ட்டு. இவன் ராஜாவாகிய சாலோமோனிடத்தில் வந்து அவன் வேலையெல்லாம் செய்தான். அவன் 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு தூண் 18 முழ உயரமும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவு 12 முழ நூலளவுமாய் இருந்தது. பார்த்தீங்களா? இது ஆலயம் கட்டும்போது ஆலயத்துக்கு வெளியோ என்ட்ரன்ஸில் 2 பில்லர்ஸு. ஓகே, நிறைய பில்லர்ஸ் இருக்கும் ஒரு பில்டிங்கன்னா, ஆனால் ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸில் 2 பில்லர்ஸு. ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வெயிட் பேரிங் பில்லர்ஸ் மாதிரி இல்லை, இது எப்படிங்க டெக்கரேஷனாக என்னங்க ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும்படி அதை செய்திருக்கிறார். ஏன்னா அது மேலே ஒரு சாப்பிட்டர்ஸ் இருந்து, சாப்பிட்டர்ஸ் ஆனால் என்னங்க ஒரு ஷேப்பு, ஒரு ஸ்பியர் மாதிரி இருந்து அது மேலே என்னங்க டெக்கரேஷன்ஸ் நிறைய அதெல்லாம் கீழே கொடுக்கப்பட்டது. வாசமா அந்த தூண்களுடைய தலைப்பில் வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட 2 கும்பங்களை உண்டாக்கினார். அந்த கும்பங்கள் என்றாங்க 2 கும்பங்கள் அது மேலே இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு கும்பமும் 5 முழ உயரமாயிருந்தது. அப்புறம் 2 தூண்களின் மேலுள்ள கும்பங்களின் செய்யப்பட்ட பின்னல்களுக்கு அருகே இருந்த இடத்தில் விம்மிய 200 மாதுளம் பழங்களின் வரிசைகள் சுற்றிலும் இருந்தது. பார்த்தீங்களா? பெரிய பில்லர்ஸ் 2 பக்கம், அது மேலே என்னங்க கும்பம், அதில் என்னங்க நிறைய டிசைனு. என்னங்க என்னச்சு அங்கே மெயினா 200 மாதுளப்பழம், போமோகிரானேட்டு இல்லையா? அதே பைபிளில் போமோகிரானேட்டுக்கே ஒரு விசேஷமான ஒரு பிளேஸ் இருக்குது. அதை பற்றி வேற எப்போ நம்ம பேசலாம். ஓகே, அதை பற்றி ஓகே. அது அப்புறம் லில்லி புஷ்பெல்லாம், அப்புறம் செயின்ஸ் மாதிரி ஒரு டெக்கரேட்டிவாக எக்ஸாக்டாக எப்படின்னு தெரியாது, அப்படி அவர் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் நாட் லோட் பேரிங், பட் என்னங்க ஒரு இம்ப்ரெசிவாக இருக்கும். அது பார்த்தீங்களான்னா அதோடைய ஹைட்டு இதெல்லாம் எங்கேன்னா எதில் கொடுத்துருக்குறாங்க அங்கே அளவெல்லாம் 15. இவன் 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு தூண் 18 முழ உயரமும். என்னங்க 18 முழான்னு எவ்வளோங்க? இது ஒரு முழம் இல்லையா? பூ எடுக்கும்போது இதெல்லாம் எவ்வளோங்க ஒரு முழம் பூ? ஈட்டியா? எப்போ நம்மலாம் 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். சரி, ஸோ அப்படி இது பண்ணுவாங்க. இதெல்லாம் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இதை நீங்கள் ஃபீட்டில் சொல்லனா 27 ஃபீட்டு எவ்வளோங்க? 27 அடி. அதுக்கு மேலே 8 அடி அந்த கும்பம் எவ்வளோங்க? டோட்டலாக
35 அடி. எவ்வளோங்க பார்த்தீங்கன்னா கீழேருந்து இந்த ஃப்ளோர் வரைக்கும் இல்லையா? இப்போ ஒரு ஃப்ளோர் 10 ஃபீட்னா 35 கீழேருந்து இங்கே வரைக்கும் வந்துக்குதுன்னா பாருங்கள் எவ்வளோ பெருசு, எவ்வளோ ஹியூஜாக இருக்குது. அது அதோடைய டயமீட்டர் எவ்வளோங்க? 12 6 என்னங்க? ஒருத்தர் இப்படி படுத்துக்குன்னா எவ்வளோ வருதுங்கோ? 6 ஃபீட் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது. அது சின்னதாக இல்லை, எப்படி இருக்குதுங்க? பில்லர்ஸு ரொம்ப இவ்வளோக்குமா இதோட பெருசு, அவ்வளோ பெரிய பில்லர். இதெல்லாம் இது இல்லை சிமெண்ட்டா வுட்டா, வெங்கலத்தில் பண்ணிக்குது. அது இன்னொரு இடத்துல சொல்லிக்கிறாங்க, அதுடைய இது வந்து ஹாலோ இன்ச்சு உள்ளே வந்து நாட் எ சாலிட் திங், அது வந்து ஹாலோன்னு என்னங்கோ பைப் மாதிரி உள்ள. ஆனால் அதனுடைய திக்னஸ் வந்து 4 விரல் அளவுன்னு சொல்கிறாங்க. இப்போ 4 விரல்னு எவ்வளோக்கா? கார்பெண்டர் சொல்லுங்கள். 4 நல்லா 3 இன்ச் வரும். ஓகே, ஸோ எல்லாம் பார்த்துட்டு வந்துக்கிறேன். ஸோ 3 இன்ச்சு, இப்போ 3 இன்ச்சு பைப் பண்ண இவ்வளோ தானே வரும். அவ்வளோ திக்னஸ்ஸு பார்த்தீங்களா? அது போய் ஈஸியாக என்ன பண்ண முடியாது, டச் பண்ணால் டென்டலாக பண்ண முடியாது. அவ்வளோ திக்னஸ்ஸு, ஹைலி பாலிஷ்டு. என்னங்க பாலிஷ் பண்ணால் அந்த கோல்டு மாதிரி என்னவோ டெம்பிள். இது இன்ஃபேக்ட்டு 2 பக்கமும் எவ்வளோ ஹைட் இருந்துச்சுன்னா வெளியேருந்து கூட தெரியும். இது வந்து பிரகாரத்துக்குள்ளே இருந்தது, போர்ச் மாதிரி இருந்துச்சு. ஆனால் எல்லோரும் உள்ளே வர முடியாது. ஆனால் அங்கேருந்து வெளியேருந்து என்ன பண்ணலாம், தூரத்துலேருந்து பார்க்கலாம். ஏன்னா அது காம்பவுண்ட் வால் வந்து 7 ஃபீட் தான். ஆனால் இது எவ்வளோ இருக்குது? 35 அடி இருக்குது. அவ்வளோ விசேஷமாக 2 பக்கமும் அதை செய்திருந்தார் என்று பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வருஷமா அப்படி 21 வர்ஸ். அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலது புறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாக்கீன் என்றும் இடது புறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். ஏன்னாங்க அதுக்கு பேர் வேற கொடுத்துக்கிறாரு. இங்கே யாரும் பில்லருக்கு பேர் கொடுப்பாங்களா? என்னங்க அதை தான் இங்கே போட்டிருக்கிறோம். என்னங்க ஒரு பக்கம் யாக்கேன் வருதா, ஜாக்கேன் வருது. என்ன ஜாக்கி சான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாக்கேன்னு இல்லை யாக்கேன்னு ஈப்ரோவில் யா வருது, யாக்கேன்னு. அப்புறம் இன்னொரு பக்கம் போவாஸ் அன்னைக்குது இல்லையா? ஸோ இது எந்த சைடில் இருந்தது, இதனுடைய மீனிங் என்னன்றது தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்க போகிறோம். இட்ஸ் பியூட்டிஃபுல் கிளாஸ், ரொம்ப டீப்பாக இருக்குது. ஆனால் எல்லாமே பார்க்க முடியாது. ஒரு என்ன பண்ணலாம், முக்கியமான அம்சத்தை மட்டும் மென்றிக்கு பார்க்கலாம். ஸோ ஆலயத்து நம்ம என்ட்ரானா ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது, 2 இல்லைங்களா? ஸோ என்ன கூறுகிறது, எதுக்கு அது பேர் கொடுத்தாரு, அதோடைய பேருடைய அர்த்தம் என்ன நமக்கு என்றதான் இன்றைக்கி. ஆலயம்னாலே நமக்கு சிம்பாலிக். ஆலயத்தில் இருக்கிற ஆசாரிகள் கொடுக்குற பலிகள், அங்கே இருக்கிற பொருள்கள் எல்லாமே என்ன இருக்குதுங்க, நமக்கு நிழல்களாக இருக்குது இல்லையா? அப்போ இவ்வளோ பெரிய ஒரு 2 பில்லரை வச்சுக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அதில் விஷயம் நமக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்கே இருக்குது, எது பக்கம் இருக்குதுன்னு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும். எப்படி இருக்குதா? 1 ராஜாக்கள் 7:21 வருது இல்லையா? அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலது புறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாக்கீன் என்றும் இடது புறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். வலது பக்கத்தில் இருக்கிறதுக்கு யாக்கேன், இடது பக்கத்தில் இங்கே என்ன நம்ம ரிவர்ஸை போட்டுக்கிறோமா? கரெக்ட் ஆகுதா? உங்களுக்கு கரெக்ட் ஆகுது. எனிவே கரெக்டாக தான் போட்டிருக்குது. ஏன்னா ஆலயம் இருந்தது எந்த டைரெக்ஷனுங்க? ஆலய ஃபேஸிங் எந்த டைரெக்ஷனுங்க? ஈஸ்ட்டு இல்லையா? நம்ம எல்லாம் இன்றைக்கி இண்டியஸ் சொல்லுவாங்க இந்தியாவில் ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு வாங்கினா ஈஸ்ட் ஃபேஸிங் வாங்கணும், ஈஸ்ட் ஃபேஸிங் இல்லையா? அது பைபிள்லேருந்து வந்ததுங்க. இதெல்லாம் ஈஸ்ட் ஃபேஸிங் தான். ஏன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் ஸ்டார்டிங் சன்ரைஸ் என்ன ஆகும் மார்னிங்கு இருட்டிலேருந்து சன்ரைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அது போக சன்னு ஹீட் ஆகி அது கீழே போகிறதுக்குள்ளே என்ன ஆகிடும், அது ஃபெடப் ஆகிடும். போனால் போதும்ன்ட்டு ரொம்ப ஹீட் ஆகிடும். அப்போது பேக் சைடில் இருந்தால் பரவாயில்ல இல்லைங்களா? சன்லைட் மார்னிங்கில் ஃபேஸிங்காக இருக்கணும். அப்புறம் பேக்கில் இருந்தால் இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஜென்ரலி ஸ்பீக்கிங். அது மட்டும் இல்லை, பைபிளில் நிறைய அதுக்கு என்ன இருக்குதுங்க, அதர் மீனிங் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறதுக்கோ ஈஸ்ட் ஃபேஸிங்கு இது பண்ணுங்கன்ட்டு. கல்லறையில் கூட பாருங்க சமாதி எப்படி தான் இருக்கும், எல்லாம் ஃபேஸிங் என்ன இருக்கும், ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கும் இல்லையா? அது வருஷம் போட்டின்னு வந்தால் எப்படி இருக்கணும், ஈஸ்ட்டு ஃபேஸிங்கு. ஆனால் ஈஸ்ட்லேருந்து சூரியன் என்ன ஆகுதுங்க,
சூரியனே நமக்கு அடையாளம். நம்முடைய நீதி சூரியன் என்ன வராங்க வர்றார். வெளிப்புறத்தில் இருக்குது இல்லை, ஈஸ்ட்லேருந்து வர ராஜாக்களுக்கு வெளியாகும். இதெல்லாம் ஈஸ்ட்ன்றது சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. பை த வே நம்முடைய ஆலயம், நம்முடைய சர்ச்சு இது கூட எக்ஸாக்ட் அப்படியே ஃபேஸிங் இருக்குதுங்க. பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குதுங்க, ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்குது இல்லையா. நான் தான் வெஸ்ட் பார்த்து, நீங்கள் எல்லாம் என்ன பார்த்து நிற்கிறீங்க, ஈஸ்ட் சன்ரைஸ் ஆகும். அப்படியே போய் போய் இப்போ என்னவோ வெஸ்ட்டில் என்ன எக்ஸாக்ட் ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு இருக்குது. பாருங்கள் எப்படியெல்லாம் அந்த மாதிரி நம்ம எல்லாம் ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், எப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் ஃபைனல் என்னாட்டோ தேவனுடைய கிருபையெல்லாம் கரெக்டாக வந்துச்சு. ஸோ யூ கேன் இமேஜின் ப்ராப்பர்லி இல்லையா. ஸோ ஆலயம் இப்படி வரும்போது அந்த பக்கம் வந்தால் எப்படி இருக்குதுங்க, இந்த பக்கம் இப்படி இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் கரெக்டாக இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ போமாஸ் என்று என்னங்க ஜாக்கின் என்ற 2 பேர் கொடுக்குறாரு இல்லையா. இதில் இப்போ உங்களுக்கு ரைட்டு, எனக்கு லெஃப்ட்டு, உங்களுக்கு. அதனால் இதே விஷயம் படிக்காதீங்க. இப்போது 2 நாளாகமம் 3 வருது, அப்புறம் எரேமியா 52:21 வருது. அங்கே நம்ம செக் பண்ணி பார்த்தா ஜாக்கின்ன்றது சவுத்துக்கு இருக்குது, ஓகே, போமாஸ்ன்றது நார்த்துக்கு இருக்குது. அப்போ கரெக்ட் இல்லையா. ரைட்டு லெஃப்ட் விட்டுடுங்க. ஜாக்கின் வந்து சவுத்துக்கு இருக்குது, இது வந்து போமாஸ் நார்த்து. அவ்வளோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ சோதரி இப்போது நமக்கு போவாஸ் பற்றியெல்லாம் தெரியும் இல்லையா. போவாஸ்ன்றது இட்ஸ் என்னங்க நேம் ஆஃப் எ பர்சன். ஸோ ஆல்சோ ஜாக்கின். ஆனால் ஜாக்கின் யாருக்குன்னா தெரியுமா, பைபிளில் ஜாக்கின் யாருங்க, அதுதான் இன்னைக்கு பார்த்துக்கலாம், ஓகே. ஸோ அது பேர் எடுக்கிறதுக்கு முன்னாலே, பர்சன் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாலே நேமில் என்ன இருக்குதுங்கோ, ரொம்ப மீனிங் இருக்குது. ஆக்சுவலி ஜாக்கின் அண்ணா ஈப்ரூவில் யாக்கின் அனுவாங்க. யாக்கின் அண்ணா ஹீ வில் எஸ்டாப்ளிஷ், என்னங்கோ அவர் என்ன பண்ணுவார், ஸ்தாபிப்பார் வருது. போவாசனா இன் ஹிஸ் ஸ்ட்ரென்த், என்னங்க அவருடைய பெலத்தாலே. போவாசனா பெலன், ஓகே, அவருடைய பெலத்தாலே. ஆனால் ஆலயத்துக்கு வர்றவர் எந்த விதமான துக்கத்தில் கஷ்டத்தில் வந்தாலும் அங்கே பார்க்கும்போது என்ன ஆகுதுங்க, அவர் என்ன பண்ணுவார், ஸ்தாபிப்பார். எப்படி, அவருடைய பெலத்தாலே ஸ்தாபிப்பார் இல்லைங்களா. பில்லர்ஸாக என்ன இருக்குதுங்க, அதுலேயே நமக்கு என்ன கொடுக்குதுங்க, நம்முடைய பெலத்தால் அல்ல, அவருடைய பெலத்தாலே. எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், உங்களை எல்லா ப்ராப்ளம்ஸை தீர்த்து உங்களை என்ன பண்ண போகிறாரு, ஸ்தாபிக்க. ஆலயத்தை ஸ்தாபிக்கிறவரோ அவர் தான் இல்லையா, ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவரோ தான், ஜனங்களை ஸ்தாபிக்கிறவரோ அவர் தான். அவர்னால எல்லாம் முடியுன்றது அது ஒரு வேர்டை எடுத்துக்கலாம். ஜோவாக்கிம் போவாஸ்ன்றதை ஒரு வேர்டை எடுத்துக்கினா ஹீ வில் எஸ்டாப்ளிஷ் இன் ஹிஸ் ஸ்ட்ரென்த்னு வருது. அது நமக்கு மீனிங் இருக்குது. பட் எனிவே இதெல்லாம் பைபிளில் நிழல்களெல்லாம் யார் பற்றி தான் பாயிண்ட் அவுட் பண்ணிச்சு, வர வேண்டிய மெஸ்ஸியா பற்றி தான் எல்லாம் இருந்தது, கிறிஸ்து பற்றி தான் எல்லாம் என்னங்க, எல்லாம் எழுதப்பட்டதெல்லாம் என்னங்கோ நிழல்கள். நிஜம் அவர் தான், கிறிஸ்து தான் நிஜம். அது அந்த கல்மலை இயேசுவே, அந்த ஆசாரி இயேசுவே, அந்த பலிபீடம் இயேசுவே, பலிபீட்டது மேலே செலுத்த பலி அவர், எல்லாமே இயேசுவே. பாடுறீங்கள, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே என்ற தேவன் அவர் மகனை கொண்டு சகலத்தை சிருஷ்டித்தார், சகலத்திலும் விடுதலை செய்தார், சகலமும் அவர் மகன் கொண்டே செய்வார்ன்றதுக்கு நமக்கு எடுக்கும்போது இதெல்லாம் 2 pillars ஆர் அபவுட் ஜீசஸ் இல்லைங்களா. இயேசு பற்றியே என்ன இருக்குதுங்கோ, எல்லாம் இருக்குது. இப்போ வெங்கல்னும் போது இயேசுக்கு வெங்கலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதா, வெங்கல வெங்கல சர்பம், அது வெங்கலத்தில் பண்ணார். அப்புறம் வெளிப்படுத்தலை, அது எங்கே வருது வாசிக்கோ, வெளிப்படுத்தல் 1:15 நினைக்கிறேன், 1:12 வாசிங்க, 1:12 ரெவலேஷன். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்கல பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையா இருந்தது. சிரசு மயிலும் எப்படி இருந்துச்சு, வெண்கலம் மாறி. அப்புறம்
அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல் இருந்தது. ஆ, அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. மேலேருந்து கீழே எல்லாம் பார்த்தபோது என்னங்க பிரகாசமான வெங்கல் என்ன பண்ணும், அது நல்லா பியூரிஃபை பண்ணி பாலிஷ் பண்ண எப்படி இருக்கும், அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். ஸோ இயேசுக்கு அதுக்கு என்ன இருக்குதுங்க, வெங்கலத்துக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய விதத்தில் இயேசுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பில்லர்ஸ் ஆனாலே என்னங்க, இட்ஸ் வெரி 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 வாஸ்ட் சப்ஜெக்டு இல்லைங்களா. அதில் நிறைய என்ன ஆகுதுங்க, இயேசுக்கு சம்மந்தப்பட்டதாக வருது. 2 அண்ணன் எடுத்தாலே என்ன ஆகுதுங்க, நிறைய நமக்கு ஓப்பன் அப் ஆகிடுது இல்லையா. 2 அண்ணால் பைபிளில் வருது இல்லையா, 2 சாட்சிகள், 2 மரங்கள், அப்புறம் 2 நிரூபங்கள், என்னங்க 2 உடன்படிக்கைகள், எல்லாமே 2 அதை ஒரு செப்பரேட் ஸ்டடி. ஸோ நாம் இன்றைக்கி முக்கியமாக இந்த ஜாக்கீனும் போவாஸை ஒரு பர்சனாக எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டடி பண்ணலாம். வி ஆர் கன்ஃபைன் டு தட் பர்டிகுலர் ஸ்டடி. ஓகே, எப்படி ஜாக்கீன் என்றவர் போவாஸ் என்றவர் அங்கே வந்தது, அந்த தூணு மேலே அவர் பேர் ஏன் போட்டார், சலமோன் இல்லையா. சலமோன் ஏதோ போட்டுருவாரா, அவர் என்னங்கோ எல்லா ஞானிகளுக்கும் ஞானி, அவர் போட்டாருன்னா அதில் என்ன இருக்குதுங்கோ, ரொம்ப ஞானமான இருக்குது. ஞானம் இல்லாதவருக்கு நமக்கு என்ன வருதில்ல, புரியுதில்லை. அது புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப நாள் ஆக்சுவலி 2 வாரமாக என்ன பண்ணினே தியானம் பண்ணினே வரேன் இல்லைங்களா. நேற்று ராத்திரி வந்து ஐயோ வேணாப்பா, இது ரொம்ப இதாக காம்ப்ளிகேட்டட் இருக்குது, விட்டுலான்ட்டு 11 மணிக்கு என்னங்கோ யோசனை பண்ணிக்க சப்ஜெக்ட் வேறு எதனா பண்ணலான்ட்டு. அப்புறம் திரும்பி ப்ரேயர் பண்ணி என்ன பண்ணும்போது என்ன பண்ணலாம், லெட் மீ கோ ஆன். ஏன்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகுது. அந்த லாஸ்ட் மினிட்ல வேறு சப்ஜெக்ட் என்ன ஆகல, எனக்கு தோணலை. மெனி டைம்ஸ் அப்படி ஆயிக்குதுங்க. ஆனால் லெட் மீ கண்டினியூன்ட்டு அது பண்ணும்போது நமக்கு 2 விஷயங்கள் தெரியுது இல்லையா. ஸோ இதில் ஆஸ் எ பர்சன் நீங்கள் பார்க்கும்போது போவாஸ் அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட் யாரு பார்க்கலாம், ஜாக்கீன்ன்றவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 பர்சன்ஸ் இருக்கிறாங்க பைபிளில். அதில் ஒருத்தர் தான் முக்கியமாக நம்ம எடுக்க போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரானா இவர் சிமியான் தெரியல, யாருங்க சிமியான், யாக்கோபுடைய 12 மக்கள் ஒரு மகன், அவருடைய மகன் யாருங்க ஜாக்கீன். அது ஆதியாகமம் 46:10 ஜஸ்ட் ஒரு வசனம் வாசித்துமா. சன் ஆஃப் சிமியான். சிமியோனுடைய குமாரர் எழுவேல், யாமின், ஓகாத், யாக்கீன், சோகார், கானானிய ஸ்ரீயின் குமாரனாகிய சவுல் என்பவர்கள். சோஃபா பெட் எல்லாம் வந்து இருக்குது. அது யாக்கீன் வந்துச்சா, யாக்கீன் வந்துச்சு. அவருக்கு நிறைய மக்கள், அதில் யாக்கீன்ன்றத ஒருத்தர் நம்ம பார்க்குறோம். அப்புறம் 2வது இவர் ஒரு ஆசிரியாக இருந்தார், பிரீஸ்டா. இவர் வேறு, இவர் வந்து இதுக்கு போயிடுறாங்க இல்லையா, 70 வருஷம் பேபிலோனுக்கு சிறை. அங்கேது வரும்போது அவர் ஒரு ஆசிரியர் இருந்தாருன்ட்டு 1 நாளாகமம் 9:10 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 9:10. ரிட்டர்ன் வந்தவரில் இவர் ஒரு பிரீஸ்டாக இருந்தார். ஆசாரியர்கள் யெதோயா, யோயாரிப், யாக்கீன். 3 பேர் ஆசாரிகளில் வாபஸ் வந்தவரில் இவர் ஒருத்தர்ன்றது தெரியுது. இது நெஹெமியால கூட அவர் பற்றி சொல்லப்பட்டுக்குது. ஆனால் 3வதாகத்தான் நம்ம பார்க்குறது, அதுதான் நம்முடைய ஸ்டடிக்குள்ளே அது ரெலவெண்ட்டாக இருக்கிறது. அது என்னன்னா, இவர் ஒரு ப்ரீஸ்ட் கோர்ஸுக்கெல்லாம் ஒரு ஹெட்டாக இருந்தார். நாங்கள் இப்போது ஆரோனுடைய மக்கள் இல்லைங்களா, ஆரோனுக்கு எவ்வளோ மக்களுங்க, நாதாப், அபியு, எலியேசர், இத்தாமார் இல்லையா. இல்லை, சண்டே கிளாஸில் எல்லாம் கற்றுக் கொடுங்க டீச்சர்ஸ். ஓகே, ஸோ இதில் நாதாப், அபி என்ன ஆடுறாரு, மக்கள் இல்லாமல் செத்துடுறாரு. இன்னும் 2 பேர் இருக்கிறாரு. அவருக்கு பிறந்தவர் தான் அவருடைய லைனில் அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஓகே, அவருடைய வம்சம் தான் என்ன ஆச்சுக்கோ, ப்ரீஸ்ட் ஆகிட்டார். ஆரோனுடைய மக்கள் எல்லாம் என்ன ஆகிட்டாருங்கோ, ஆசாரிகள் ஆகிட்டார். அது தேவன் அவரை தேர்ந்தெடுக்கிறார், லேவியை தேர்ந்தெடுக்கிறாரு. லேவியை யாருங்கோ, ஆரோனு. அவர் ஆசாரியாக, பிரதான ஆசாரியாக, அவருடைய வீடெல்லாம் என்னங்கோ ஆசாரிகளாக எடுக்கும்போது அவருடைய டிசெண்டன்ஸில் வந்தவர் தயாருங்கோ
ஒரு யாக்கீன்ன்றவர். இன்னொரு பிரீஸ்ட்டை கூட பார்த்தோம். இது வந்து தாவீதுடைய காலத்தில், சலமோன் இன்னும் ஆலயத்தை என்ன பண்ணல, கட்டல. தாவீதுடைய காலத்தில் அதை டிவைட் பண்ணுறாரு. இப்போது யார் யார் ஆசாரிகள் அவரவர்ன்ட்டு அது வாசிங்க. 1 நாளாகமம் 24:1 வாசிங்க. ஆரோன் புத்திரரின் வகுப்புகளாவன. எனக்கு இது ஆரோன் புத்திரரின் வகுப்பு யாவன. ஆனால் இது ஜீனியாலஜி என்னங்க இங்கிலீஷில் என்ன வருமா? Now these are the divisions of the sons of Aaron. These are the divisions of the sons of Aaron. ஆரோனுடைய மக்கள் எவ்வளோ வருஷங்கள் ஆகிட்டு இருக்குதுங்க. அவருடைய மக்கள் எல்லாம் இருக்கிறாங்களே, அவர் ரொம்ப பேர் இருக்கிறாரு. இப்போ எல்லோரும் ஆசாரிகள். இப்போ எந்த ஆசாரி எப்போ போய் என்ன பண்ணோம் செய்கிறன்றதுக்கு என்ன இருக்கணும்? அவரை டிவைட் பண்ணி ஒருத்தருக்கு இவ்வளோ டேசன் கூட 24 டிவிஷன்ஸ் பண்ணிடுறாங்க. 24ஆம் அதிகாரத்தில் இது இருக்குது. 24ன்னா வருஷத்தில் எவ்வளோங்க? 15 டேஸுக்கு ஒரு கோத்ரம். அவர் தானாங்க இன்சார்ஜ் ஆஃப் த எவ்ரி திங். அப்புறம் 15 டேஸ்க்கு அது மாறும். இப்படி என்ன பண்ண 24 இதை டிவைட் பண்ணுறாங்க. வாசிமா திரும்பி. ஆரோன் புத்திரரின் வகுப்புகளாவன. ஆரோனின் குமாரர் நாதாப், அபியூ, எலியேசார், இத்தாமார் என்பவர்கள். நாத்தாவும் அபியூவும் குமாரர் இல்லாமல் தங்கள் தகப்பனுக்கு முன்னே மரித்தபடியினால் எலியாசாரும் இத்தாமாரும் ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். பார்த்தீங்களா? நாதாப் அபியூ சத்துட்டார். ஏன்னா அவர் தேவனுக்கு பயம் இல்லாமல் அவருக்கு அந்நிய அக்னியை எடுத்துன்னு அவர் அங்கேயே சத்துடுறாரு. அப்போ இன்னும் 2 பேருடைய மக்கள் எல்லாம் ஆசாரிகள் ஆயினார். இப்போ அவரை டிவைட் பண்ணும்போது டேவிட் பண்ணுறாரு இந்த விஷயம். ஓகே பாருங்கள், ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாலே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறாரு. யார்? டேவிட் இல்லையா? இன்ஃபேக்ட்டு அவர் அந்த வெங்கலம் அவ்வளோ பண்ணோன்னா அவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ வெங்கலம் வேணும், அது யார் சேர்த்து வச்சுருந்தா தெரியுமா? தாவீது ஒரு யுத்தத்தில் ஒருத்தர் இடத்துல ஒரு வெங்கலம் சேர்த்து வச்சிருப்பார். எல்லாம் என்ன பண்ணுவார்? அதை வச்சு தான் சொலொமோன் என்ன பண்ணுறதுங்க, தேவையானதெல்லாம் டேவிட் ப்ரிப்பேர் பண்ணார். இது கூட பண்ணியிருந்தார். 3ஆம் வசனம். தாவீது சாத்தோக்கை கொண்டு எலியேசாரின் புத்திரரையும் அகிமேலாக்கை கொண்டு இத்தாமாரின் புத்திரரையும் அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு முறைப்படி அவர்களை வகுத்தான். முறைப்படி அவரை வகுத்தான் ஆனால் டிவைட் பண்ணார் என்று பார்க்குறோம் இல்லையா? ஸோ இப்போ அது எப்படி டிவைட் பண்ணி யாருக்கு எப்படி கொடுக்கணும்னா, அந்த காலத்தில் என்ன பண்ணுவாருங்க, ஒரு கமிட்டி வச்சுட்டு கமிட்டியில் டிசைட் பண்ணுவாங்களா? இல்லை, என்ன பண்ணுவாங்க, லாட் போடுவாங்க, சீட்டு போடுவாங்க. சீட் போட்டால் யாருக்கு எப்போ வருதோ அது வந்தாங்க. ஸோ அதுக்கு இது என்னன்னா நம்ம கையில் இல்லை, தேவன். ஓகே, நம்ம அப்படியே பண்ண முடியுமா? இப்போ நம்ம பண்ண முடியாது. நமக்கு தானே கொடுத்து தேவை தெரிஞ்சுக்கிறதெல்லாம் தேவனுடைய சித்தை வெளிப்படுத்திருக்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? வசனத்தின்படி யோசனை பண்ணி ஜெபம் பண்ணி நம்ம என்ன பண்ணோம். எனிவே அப்படி பண்ணும்போது அது ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறாங்க யாருக்கு என்ன பேரெல்லாம் வருது. வாசிமா, அது எங்கேருந்து வருதுன்னா 7லேருந்து வாசி. முதலாவது சீட்டு யோயாரிபின் பேர் வழிக்கும், 2வது எதாயாவின் பேர் வழிக்கும், 3வது ஆரீமின் பேர் வழிக்கும், 4வது செயோரோமின் பேர் வழிக்கும். இப்படி என்ன ஆச்சுங்க சீட்டு? ஃபர்ஸ்ட்லேருந்து யாருங்க அவரு? யோயாரிப். என்னங்க? யோயாரிப் இல்லைங்களா? ரிப்பன் பேரெல்லாம் அவர்லேருந்து 2nd, 3rd, 4th அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா 21st வர்க்கத்தில் யார் வருதுன்னா யாக்கீன் வருது. பாருமா 17ஆம் வசனம். 21வது யாக்கீன் பேர் வழிக்கும், 22வது காமுவேலின் பேர் வழிக்கும், அப்புறம் 23வது தெலாயாவின் பேர் வழிக்கும், 24வது மாசியாவின் பேர் வழிக்கும் விழுந்தது. பாருங்க, இந்த மாதிரி 24 வரைக்கும் டிவைட் ஆயிடுச்சு. பாருங்க எப்போ டிவைட் ஆயிக்குது. அதில் யாக்கீனுக்கு 21வது வந்துச்சு. ஓகே, இது வந்து தேவன் டிசைட் பண்ணிக்குது யாருக்கு எப்படி எது வரணும், யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட்ன்றதெல்லாம் சீட்டுனால தான் எடுத்ததுனால 21 யாருக்கு வந்துருக்குது? யாக்கீன்றவருக்கு விழுந்திருக்குது. ஆனும்போது அப்போது 21ன்றதே ஒரு நம்பர், ஒரு தனிப்பட்ட அதுக்கு என்னென்ன ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குதா என்று சிலர் ஸ்டடி பண்ணிக்கிறார்.
இதெல்லாம் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணும்போது இப்போது நம்ம எல்லாமே யாருக்கு கம்பேர் பண்ணுறோம்? கர்த்தராகிய இயேசுக்கு. இப்போ வாட் வி ஆர் சீயிங் இஸ் வாட் கனெக்ஷன் ஜாக்கின் ஹேஸ் டு ஜீசஸ். ஜாக்கினுக்கும் இயேசுக்கும் என்னென்னா சம்பந்தம் இருக்குதான்றதான் நம்ம பார்க்க போகிறோம். போவாஸ் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். போவாஸ் பற்றி சிந்திக்கிறது ஏன்னா ஆல்ரெடி அவர் டைப்பாக இருக்கிறாரு நமக்கு தெரியும். அப்புறம் ஜஸ்ட் லைட்டாக பார்க்கலாம். ஆனால் இவர் பற்றி தான் என்ன பண்ணணும், நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் யாருடைய லைனுங்க? ஆரோனுடைய லைனு. ஆரோன் எங்கேருந்து வந்தவர்? லேவிலேருந்து வந்தவர். ஆனால் இயேசு எங்கேருந்து வந்தவர்? யூதாலேருந்து வந்தவர். இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. அந்த அந்த இதிலெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வந்துடுது இல்லையா? இப்போ அது இது ரெண்டு எங்கே வருது, சேர்ந்து வருதா, எங்கன்னா மீட் ஆகுதா? இதான ஒரு காமன் பர்சனில் இஸ் இட் கோயிங் டு மீட் விச் கனெக்ட்ஸ் டு ஜீசஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு அந்த இயேசு கிறிஸ்து வம்சாவளியில் நமக்கு தெரியுதுங்க. பார்த்தீங்களா? அது கூட வம்சாவளி மத்தியில் இருக்குது, லூக்கில் இருக்குது. அது படிக்கும்போது கூட என்னங்க ரொம்ப பேர் என்ன வரும், நான் பேர்ப்பா இதெல்லாம் இவர் அவர் பெற்றார், அவர் இவர் பெற்றார், இவர் பெற்றார், நமக்கு என்னத்துக்கு நினைக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ தான் தெரியுது அது அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட். அங்கே ஜாக்கின்னு யாரோ அவருக்கு 21வது விழுறது, நமக்கு எது கனெக்ஷன் இருக்குதான்னா எல்லாத்துக்கும் இருக்குதுங்க. இஃப் யூ ஹேவ் த இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டு டைம் இருந்து நீங்கள் ஸ்டடி பண்ணனா எவ்வளோ இருக்குதுங்க. நிஜமாக ஐ திங்க் இந்த யுகத்துக்கு மட்டும் இல்லை, வரப்போகிற யுகங்களுக்கு என்ன பண்ணினே இருப்போம் நம்ம. பைபிள்லேருந்து எடுத்தது அவ்வளோ ஞானமாக தேவன் எழுதி வச்சிருக்கிறார் எல்லாம். ஓகே, ஸோ இயேசு கிறிஸ்து வம்சாவளியில் எப்படி இது வருதுன்றது இங்கே பார்க்கலாம். ஓகே, இது உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்க முடியாது, அந்த ஸ்க்ரீனில் கொஞ்சம் வந்தால் போதும். ஓகே, எல்லாம் நம்ம இது பண்ணுறோம். தேவைப்பட்டது மட்டும் என்ன பண்ணலாம், வி வில் ஃபாலோ. ஸோ இது இயேசு கிறிஸ்து வம்சாவளியில். பை தி வே, இன்னொரு விஷயம் மறந்துட்டேன். இந்த இது போடுறாங்களே லாட்டு, அதில் இயேசு டைமில் ஒருத்தர் அங்கே இருந்தார் இல்லையா, தூதன் பேசுகிறாரு, ஜான் த பேப்டிஸ்டுடைய அப்பா ஜெகரியா. அவர் எதில் விருந்தவருங்க? சீட்டில் எதில்? இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைங்களா? அதை அப்படியே திறந்து வச்சுக்கிறீங்களா? 24 வாசிமா 24:10 1 நாளாகமம் 24 வாசித்தீங்களா? அப்போ சீட்டு 7வது அக்தோசின் பேர் வழிக்கும் 8வது அபியாவின் பேர் வழிக்கும். அவர் என்ன எந்த இதில் இருக்கிறாருங்க? 8வதுல இருக்கிறாரு. இது எங்கே தெரியுதுன்னா லூக்கில் தெரியுது. 1:5 லூக் 1:5. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அபியா என்ற ஆசாரிய வகுப்பில் வகுப்பில் ஜெகரியான்றவர் வந்தார். அங்கே என்ன அபியான் 8வது விழுந்து, அது பாருங்க எவ்வளோ சிக்னிஃபிகண்ட் இருக்குது இல்லையா? ஏன்னா ஜான் த பேப்டிஸ்ட்டு ஜீசஸுக்கு ஃபோர்ரன்னர் இல்லையா? அவர் பற்றி நான் ஜஸ்ட் பை த வே நான் சொன்னேன். இப்போ இயேசு இங்கே எங்கன்னா பார்க்க முடியும் அண்டு பார்க்கும்போது இங்கே நமக்கு 2 என்ன இருக்குதுங்க, லிஸ்ட் இருக்குது. ஓகே, மற்றது கூட இயேசுது வம்சாவளி சொல்கிறாரு இல்லையா? இங்கே பாருங்கள், ஜீசஸ் இயேசுது எங்கேன்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஆபிரகாம்லேருந்து சொல்லிகிட்டே வர்றாரு. இங்கே லூக்கில் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஆதாம்லேருந்து சொல்லிட்டு வர்றாரு இல்லையா? எங்கே வருது? அப்ராம் இங்கே வருது. ஓகே, அப்ராம். ஓகே, அங்கேருந்து என்ன வருதுங்க? ஐசாக்கு, யாக்கோபு. இங்கே பாருங்கள், ஐசாக்கு, யாக்கோபு. ஸோ இது இவ்வளோ என்னங்க அப்ராம் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. அப்படியே சொல்லிட்டு வந்து எங்கே வருதுங்க? இயேசுக்கு இல்லையா? ஆனால் லூக்கில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்குறாரு. இயேசு யாரால பிறந்தார்? ஜோசஃபால், ஜோசஃபு ஏலியால், ஏலி இப்படியே போய் இதெல்லாத்துக்கும் காமன் ஒருத்தருக்கு மீட் ஆகுது. அங்கேருந்து தான் டிவைட் ஆகுது 2. அது யாருங்க? டேவிடு இல்லையா? இங்கே பாருங்கள், டேவிட் வருதா? இங்கே டேவிட் எங்கே வருது? டேவிடு இங்கே டேவிடைய மகன்
சலமோன். இங்கே டேவிடுடைய மகன் இங்கே தான் டிவைட் ஆகுது. அதுக்கு மேலெல்லாம் சேம் தான். ஜெஸ்ஸி, ஓபேது, போவாஸ். ஜெஸ்ஸி, ஓபேது, போவாஸ் எல்லாம் சேம். டேவிடுக்கு அப்புறம் தான் மத்திய கொடுக்குறது சலமோன்லேருந்து போகிற அந்த லிஸ்ட்டு. டேவிட் கொடுக்குறது நாத்தானுடைய லிஸ்ட். ஓகே, மத்திய கொடுக்குறது ராயல் லைன். ராயல்னா சலமோன் ராஜா அகர் அந்த லைனு. இவர் நாத்தான் என்ற இன்னொரு மகன் தாவீதுக்கு, அவர் வழியாக கொடுக்குறது இது. ஆனால் லாஸ்ட்டில் ரெண்டுக்கும் ஜோசஃபில் வந்து நிற்குது இல்லையா? இங்கே ஜோசஃப், நெக்ஸ்ட்டு ஜீசஸ். எப்படி அப்போது இங்கே ஜீசஸ் ஜோசஃப்லேருந்து மகன். ஜோசப் யாருடைய மகன்? யாக்கோ. இங்கே ஜீசஸ் ஜோசப் மகன். ஜோசப் இங்கே யார் மகன்? இது எப்படி? இங்கே இருக்குது ஜோசப் இருக்குது, அங்கே ஹேலி இருக்குது இல்லையா? ஒருத்தர் தானே தகப்பன் இருக்க முடியும். இதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. என்னென்னா அந்த லிவரைட்டு என்ற ஒரு இது இருந்துச்சு. என்னங்க லிவரைட் ரூல் தெரியல, மக்கள் இல்லாத சத்துட்டா அவருடைய சகோதரர் என்ன பண்ணி அவரை கிடையாது. அப்போ அவர் பேர் வருது, இவர் பேர் வருது இல்லைங்களா? ஒருத்தர் என்ன சொல்கிறது பயாலஜிக்கல் ஃபாதரு, இன்னொருத்தர் ஃபார்மல்லா என்னங்க ஒரு ஃபாதர் பேருக்கு ஃபாதர் இல்லையா? அப்படி எடுக்கிறாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ தட் இஸ் த ஒன் ஹியர். இது என்னன்னா ஆக்சுவலி இதை பற்றி டீட்டெயில் போகிறது வேண்டாம், ஏன்னா டிவேட் ஆகக்கூடாது நம்ம. இது வந்து ஜோசஃபுடைய என்னங்க லைனு, இது வந்து ஆக்சுவலி மேரியுடைய லைனு. அங்கே ஜோசப்க்கு என்னங்க என்ன இருக்குது வாசிமா லூக்கில் 3:23. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். இல்லைங்க, யோசேப்பு குமாரன் எண்ணப்பட்டார். யோசேப்பின் குமாரன் இல்லை. இங்கிலீஷில் என்ன வருதுமா? And Jesus himself began to be about 30 years of age, being as was supposed the son of Joseph. As was supposed எடு bracket இருக்குது. As was supposed என்ன? சப்போஸ் அங்கே என்ன வருதுங்க வேறு இது வருது. இந்த சன் ஆஃப் ஹேலி என்னும்போது பைபிள் சில இடத்துலலாம் சன்னின்லாக்கும் சன்னன் என்ன பண்ணுவாங்க. இப்போ நம்ம கூட எனக்கு சன்னின்லாவே சன்னன்னு சொல்கிறது. மருமகள்னா மகள் மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறாரு இல்லையா? ஸோ அப்போ இது யாருடைய லைன் ஆயிடுச்சு? அப்போ ஹேலி வந்து யோசஃபுடைய ஃபாதர் அல்ல ஃபாதர் இன்லான் எடுத்தா. அப்போ இதெல்லாம் யாருடைய லைனு? மரியா லைன் போயிடுச்சு. புரிஞ்சா? இதெல்லாம் யோசேஃப். ஏன்னா யார் என்ன யூஸ் பண்ணுறது இல்லைங்க, ஃபீமேல் யாருது இல்லை இல்லையா? பெண்கள் யாருதான் பேர் இருக்குதா? ஆதாம்லேருந்து இயேசு வரைக்கும் யார் தானே ஒருத்தர் தானே இருக்குதா? ஒருத்தருதோ இல்லை. அதனால மேரி போடாமல் யாரே போட்டுக்கிறாரு? மேரி ஹஸ்பண்டு ஜோசப் போட்டுக்கிறார். ஆனால் இங்கே இருக்குது. ஓகே, எனவே இங்கே மென்ஷன் ஆகிக்குது. இது பேரில் இல்லை, ஆனால் என்ன ஆகிக்குதுங்க யாருடைய கிளாரிட்டிக்கு அங்கே யார் யார் பேரெல்லாம் இருக்குதுங்க. அது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இயேசு வம்சாவளியில் இருக்கிற ஸ்திரீகள் பற்றி 4 ஸ்திரீ பற்றி இருக்குது. ஸோ எனிவே இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா நாத்தானு அப்புறம் யாருங்க சால்மோன். இப்போ சலமோன் இங்கே நாத்தான் லைனு அங்கே டிவைட் ஆகி வரும்போது இங்கே ஜாக்கின் எங்கே இருக்குது? ஜாக்கின் எங்கன்னா இருக்கா? ஜாக்கின் இருக்க முடியாது. ஏன்னா அவரு யாருடைய இது லேவியுடைய டிசெண்டன்ட். அவரது இங்கே வர முடியாது. இன்ஃபேக்ட் அவரது இல்லை. ஆனால் இங்கே என்ன இருக்குதுன்னா அவருடைய லைனில் போனால் அவருடைய அம்மாவது வந்துருக்குதுங்க. என்னங்க இது எப்படின்னா ஆரோன்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த பெண்ணு பேர் என்னங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. பிகாஸ் வி டோன்ட் கேர். பட் ஹியர் ஆஃப்டர் இட் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். பாருங்க அந்த பேர்கள் எல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஆரோன்னு யாரே கட்டுனாரு, அவர் பேர் நமக்கு என்ன நினைக்கிறாரு இப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க. வாசிங்க யாத்திராமம் 6:23. ஆரோன் அம்மினதாபின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான். யாருங்க பேரு? எலிசிபா என்றவரை என்ன பண்ணாருங்க
விவா. அந்த எலிசேபா யார் தெரியுமா? வாசிமா. ஆரோன் அம்மினதாபின் குமாரத்தியும் நகசோனின் சகோதரியுமாகிய. இப்ப பாரு, யாருடைய குமாரத்தி அது? அமினாபாதா ஹைதராபாத் அந்த மாதிரி. அமினாபாத் அவருடைய மகளும் நகசோனின் சகோதரியுமாகிய. நரசமா நகசோன் நாஷோன் வருது இங்கிலீஷ்ல. வாசிமா. And Aaron took him Elisheba, daughter of Aminadab, sister of Nashon, to wife. Sister of Nashon. ஆனா இங்க அப்பா பேர் சொல்லிக்கிறாரு, பிரதர் பேர் கூட சொல்லிக்கிறாரு. இங்க பாருங்க, ஏன்னா என்ன கூடாது, இந்த எலிஷபா வேற, அந்த அமினாபாத் வேற, இவர் வேறன்றதுக்கு டவுட் இல்லாம ஃபாதர்ஸ் நேம் எல்லாமே பர்டிகுலர் யார்ஸ் நேம், பிரதர்ஸ் நேம் கூட சொல்லிக்கிறாரு. பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, அமினாபாத் இங்கே எங்கன்னு வருதா? இயேசு ஜீனியாலஜியில் வருதா? நாஷாம் அவருடைய பேர் எங்கன்னு வருதா? எங்கே வருது? இங்கே பாருங்க, எங்கே வருது? இங்கே வருது பாருங்க, அமினா டாப், இங்கே நாஷான் வந்துச்சா பாருங்க. இங்கே தான் இங்கே யாரை போட்டுக்கிங்கோ? ஆரோன் போட்டுக்கிங்கோ. அங்கே தான் ஆரோன் என்ன பண்ணார்? நாஷோனுடைய சிஸ்டரை கல்யாணம் பண்ணிங்காரு. அவர் அமினாபாத் என்ன அமினாதப் அவருடைய யாருங்க மகள் எலிஷாப் என்னங்க எலிஷிபான்றது. இங்கே லுக்கில் வருதா? லுக்கில் அமினா எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க நீங்கள். வேணா எனக்கே தெரியல. எங்கே வருதுங்க பாருங்க, அமினாதப் நாஷான் வருதா? இது பாருங்க. சம்ஹவ் இப்போ ஜாக்கின்னு எங்கே வந்தாருங்க? அவருடைய தாய் லிஸ்ட்டில் வந்துட்டார். இப்போ அதுலேருந்து தான் யார் வந்திருக்குது? ஜாக்கின் வந்து ரொம்ப வருஷம் இருக்குது விடுங்க, தாவீது காலத்துக்கு. ஆனால் எங்கேருந்தா வந்தார் அவர்? இவருடைய மகள் ஆரோன் யாரை தான் பண்ணிக்கிறாரு? இவரு. தெர் இஸ் சம் காமனாலிட்டி என்ன இருக்குதுங்க? இப்போ அங்கே நம்ம படித்ததுக்கும் இங்கேக்கும் என்ன இருக்குது? தெர் இஸ் சம் லிங்க்ன்றதை நம்ம அதை கவனிக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு விசேஷமாக சில ஸ்காலர்ஸ் என்ன அப்சர்வ் பண்ணுறாருன்னா, 21 வந்துச்சு இல்லையா? யார்? ஜாக்கின்னு 21வது சீட்டில் வர்க்கத்தில் அவருக்கு வந்து 21 போது இங்கேருந்து கவுண்ட் பண்ணுறாருங்க. ஆரோன் விட்டுட்டா யார் வர்றாங்க? சல்மான். அப்புறம் யாருங்க? போவாஸ். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 யார் வருதுங்க? ஜெருபாபேலுக்கு வருது. நம்ம இப்போ ஜெருபாபேல் பற்றி உங்களுக்கு தெரியும், அது நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜீசஸ். ஜெருபாபேல்னா இயேசுக்கு ரொம்ப கம்பேரிசன் இருக்குது. ஜெருபாபேல் பற்றிய பைபிளில் நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. அக்காய், நேமையா, ஜெக்கரியா, இது எல்லாத்துலையும் யாரை பற்றி இருக்குதுங்க? ஜெருபாபேல் அவர் செய்ய போகிறது. எனிவே பை த வே, ஜெருபாபேல் என்ன பண்ணார்? 2வது ஆலையா அவர் தான் கட்டினார். அண்ட் இஸ் த டிசெண்டன்ட் ஆஃப் யாருங்க? எங்க டேவிட். இங்கே போயிட்டார் டேவிடுடைய. ஆனால் தட் மீன்ஸ் இஸ் த ரைட்ஃபுல் ஹேர். அவர் பற்றி பார்க்கலாம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பர்சனுக்கு லீட் பண்ணுது. இப்போ இங்கே எங்கேங்க லூக் கொடுத்த லிஸ்ட்டில் இப்போ நேம்ஸ் கொஞ்சம் வேரி ஆகுது. எங்கே இருக்கோம்? இப்போ கூட இங்கே கூட செக் பண்ணி பார்த்தா ஜீசஸ்லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 கேர்த்தா வந்ததுங்க இல்லையா? இது பை சான்ஸ் வர முடியுமா? பை சான்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அங்கே ஒரு 21ன்றது அதை வர்க்கத்தில் வந்துச்சு. இங்கே 21 பார்க்கும்போது 2 வம்சாவளியிலையோ யாருக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுது? ஜெருபாபேல் பாயிண்ட் அவுட் பண்ணுது இல்லையா? இப்போ ஜெருபாபேலுக்கும் ஜீசஸ்க்கும் கம்பேரிசன் இருக்குதா நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகிடுதுங்க? இதெல்லாம் எப்படி
ஏன் அந்த ஜாக்கினை நம்ம ஜீசஸுக்கு கம்பேர் பண்ணலான்றது நமக்கு புரிஞ்சு வருது இல்லையா? இப்போ 70 வருஷத்துக்கு அப்புறம் சைரஸ் ராஜா நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, ஆலயத்தை திரும்பி 2வது ஆலயத்தை கட்டணும் போது இவர்தான் என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள் எல்லாம் வழிநடத்தி அங்கே வந்து ஆலயத்தை கட்டுறவர் யாருங்கோ, ஜெருபாபேல் தான். ஓகே, அப்போ தான் நேமியாலாம் வந்து அவர் சிவர் கட்டுறாரு யாருங்கோ, நெவர் இட் இஸ் கம்பைன்ட் ஒர்க். அதில் மெயின் ஆலயத்தை கட்டுறதுக்கு ரெஸ்பான்சிபிள் யாருங்கோ, ஏன்னா விவாஸ் ஃப்ரம் த ராயல் லைன். அவர் என்ன பண்ணுறாருங்கோ, அந்த பொறுப்பை எடுத்து விசேஷமான காரியங்களை அவர் அங்கே செய்கிறார். ஸோ ஜெருபாபேல் பற்றி நிறைய ப்ராஃபஸிஸே இருக்குது. அதில் ஜஸ்ட் ஒரு 2 வாசை வைக்கும்போது ஜெக்கரியா 4:6 கொஞ்சம் 2-3 வார்த்தை ஃபாஸ்ட்டாக வாசிச்சிடலாம். எப்படி ஜெருபாபேல் இயேசுக்கு அவர் நிழலாக இருக்கிறன்றதை நம்ம இங்கே பார்க்கலாம். 4:6. அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா, இந்த காரியம் பலத்தினால அல்ல பராக்கிரமத்தால என் ஆவினாலே செய்யண்டு யாருக்கு சொல்றாருங்க, செருபாபேலுக்கு சொல்றாரு. அப்புறம் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்னாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். என்ன சொல்றாரு, பர்வதமே நீ ஜெருபாபேலுக்கு முன்பாக என்ன ஆயிடுவாய் பாருங்க. இது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட்ஸ். இது மலையே பிளெயின் ஆயிடும். அப்புறம் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிங்கள் என்றார். தலைக்கல்ல யாருங்க, இயேசுக்கு முக்கியமான முளைக்கல் தலைக்கல்ன்றதை பார்க்குறோம். அப்புறம் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும். என்னங்க, ஜெருபாபேல் கருத்துனால இதுக்கு அஸ்திபாரம் அவன் கையில் என்ன ஆகாது, முடித்து தீர்க்கும் இல்லைங்களா? இதில் ஒரு பாட்டு என்னன்னு படிக்கணும், அந்த ஃபிலிம் பாட்டு, ராஜா கையை வச்சா ஞாபகம் இருக்குது. அது வீணா இவர் கை வச்சுட்டாரு, அது என்ன பண்ணுவாரு, ஃபினிஷ் பண்ணிதான் பண்ணுவாரு. அப்புறம் அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். எனக்கு தேவனுடைய 7 கண்களும் எதை பார்க்கறது, செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூல் இல்லை, வேலை பண்ண முடியாது. தூக்கு நூல் கூடன்னு அது ரொம்ப இம்பார்ட்டன். ஏன்னா அது இருந்தால் தான் லெவல் என்னவோ. இப்போ ஆலயத்தை யார் கட்டி நிற்கிறாரு, தூக்கு நூல் வச்சு கட்டி நிற்கிறாரு. அனுபோது இந்த எந்த ஆலயம், இந்த எந்த ஜெருபாபேல் பற்றி பேசி நிற்கிறாரு. 2வது ஆலயம் காட்டினாரு, உடச்சி போட்டார். அதை பற்றியா, அந்த ஸ்தம்பங்கள் என்னங்க போட்டார், அடிச்சு போட்டார் பேபிலோன்ஸ். அதே கூட அது பேபிலோன்ஸ் வரும்போது அதை எடுத்துன்னு போக முடியாது, வெயிட்டு பீஸ் பண்ணி அந்த வெங்கல எடுத்துன்னு போய்க்கிறார். யாருங்க, இதெல்லாம் அல்ல, இதெல்லாம் இருக்காது இது. ஆனால் இதெல்லாம் ஆவிக்குரியான விஷயத்தை நமக்கு என்ன ஆகுதுங்க, காட்டுறதா இருக்குது இல்லையா? அதனால இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஜெருபாபேல் இயேசு பற்றி என்னன்னு அக்காயில் என்ன சொல்கிற வசனம் 2:20-23 அக்காய் 2ஆம் அதிகாரம் பின்னால் இருக்குது பாருங்க. 24ஆம் தேதியாகிய அந்நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் விசை ஆகாய் என்பவனுக்கு உண்டாகி, அவர், நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி. யூதாவுடைய கவர்னர் யாருங்க, அவரு தலைவன், அவர் தலைவனா இருந்தாருன்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அவருக்கு என்ன சொல்லணும், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோடு அவைகளின் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரின் பட்டயத்தினாலே விழுவார்கள். எனக்கு என்ன பண்ற, வானத்தை பூமி என்ன பண்ணுவேன், ராஜ்யங்கள் எல்லாம் என்ன பண்ணுவேன், ரதங்கள் எல்லாம் கவிழ்த்து போடுவேன். இதெல்லாம் யார் மூலமாக பண்ற? நெக்ஸ்ட், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல், திரும்பி பாருங்க, ஷேல்தியேலுடைய குமாரனாகிய
ஜெருபாபேலே செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். என் ஊழியக்காரனே உன்னை முத்திரை மோதிரம் பண்ணிட்டாரு. அப்ப இதெல்லாம் யார் பத்தி அல்ல, அந்த ஜெருபாபேல் அல்ல, யார் பத்தி சொல்லிக்கிறார்? வரப்போகியா மெய்யான எருபாபேல். ஆனால் இயேசு பற்றி தான். இயேசு தானே எல்லாம் செய்து முடிக்கிறது. வானத்தை பூமி அசைத்து ராஜ்யங்களை எடுத்து அவர் ராஜ்யத்தை ஸ்தாபித்து ஆலயத்தை என்னங்க. ஆனால் என்ன ஆலயம்? ஜீவ கற்களால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டுறவர் யாருங்க? இயேசு, ஜெருபாபேல் அல்ல. அப்போ அது அவரை டைப்பை நிழலை வச்சு இயேசு பற்றி பேசிக்கிறாரு. இஸ்ராயேல் கூட ஜெருபாபேல் பற்றி என்ன சொல்லிக்கிறார்? ஃபர்ஸ்ட் வாசிப்போம். 3:1-2. இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி 7ஆம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். அப்பொழுது யோசத்தாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாக தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டி பார்த்தீங்களா? ஸோ என்ன பார்க்குறோன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐகுப்திலிருந்து மோசே வெளிக்கொண்டாரு கானான் தேசத்துக்கு, வாக்குத்தத்த தேசத்துக்கு கொண்டு. அது அந்த டைப் எல்லாருக்கும் தெரியும். போன கிளாஸில் கூட அது தான் பார்த்தோம். ஐகுப்திலேருந்து நம்மளே அழைத்தாரு. இது இஸ்ரேல் எங்கே போயிட்டாரு? இப்போ பேபிலோனுக்கு சரியாக போயிட்டுக்கிறாரு. பேபிலோன் ராஜா அவர் என்ன பண்ணிட்டாரு? சிறையில் வச்சா. இப்போ பேபிலோன்லேருந்து திரும்பி எங்கே கொண்டு வர்றாரு? வாக்குத்தத்த தேசத்துக்கு அவரை கொண்டு வந்து அவர் அங்கே என்ன பண்ணுறாரு? ஆனால் சிறை போனவரை விடுதலை செய்து எங்கே கூட்டுன்னு வர்றாரு? திரும்பி வாக்குத்தத்த தேசத்துக்கு அனுமதி. இது கூட இயேசு கிறிஸ்து பண்ணுறார். என்ன, நம்ம பாவத்துக்கு சிறை போனார். நேபுக்கத்நேசர் நம்மளை என்ன பண்ணிட்டா? பேபிலோனுக்கு. ஆனால் ஜெருபாபேல் நம்மளை அங்கேருந்து விடுவித்து எங்கே கொண்டு வர்றாருப்பா? வாக்குத்தத்த தேசத்துக்கு கொண்டு. அதுக்கு ஒரு பிக்சராக நம்ம பார்க்குறோம். அதுக்கு செய்யும்போது லாஸ்ட்டில் இயேசு என்னன்னாருங்க? அதை செய்கிறதுக்காக அவருடைய உயிரை அப்படியே ஜெருபாபேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஆலயத்தை கட்டுறதுக்கு அப்புறம் அவர் என்னங்க, அவர் பற்றி ஒன்றுமே இல்லை. அவர் கண்டினியூ ஆகலைன்னா, ஆல்ரெடி அவர் ரொம்ப பாப்புலராக இருந்ததுனால, தாவீதுடைய லைனில் வர்ற ரைட்ஃபுல் ஹேர் ஆனதுனால அந்த ராஜாக்களுக்கு என்ன வந்துடுச்சா? பேபிலோன் ராஜாக்கு இவர் விட்ட என்ன இல்லை, திரும்பி ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறோன்னு அவர் என்ன பண்ணிக்கிறாரு? கொல்லிட்டு இருக்கிறார். அதனால அவர் வேலை பண்ணுறவருக்கு அவர் இருந்து அவர் ஜீவத்தை கூட இயேசு கிறிஸ்து அப்படியே நமக்கு என்ன பண்ணாருங்க? அவருடைய இதை. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? யாருங்க ஜாக்கின்னு போடுறதுல எப்படி ஜாக்கின்ன்றது இயேசு கிறிஸ்துக்கு அவருடைய வம்சாவளியில் பார்க்கும்போது நமக்கு ஜெருபாபேல் மூலமாக தெரியுது. அஃப்கோர்ஸ் இன்னொரு பில்லர் பேர் போவாஸ். இது டீட்டெயிலாக சொல்கிற தேவையில்லை, ஏன்னா அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். போவாஸ் ஆனால் அவருடைய பலத்தினால என்ன பண்ணுறாரு? ஸோ போவாஸ் ஜீனியாலஜியில் வந்தார். எங்கே இருக்குதா? எங்கெங்க? எங்கே? போவாஸ் மகன் ஓபேத் மகன் ஏசி மகன். ஸோ தாவீது வர்றதுக்கு காரணம் யாருக்கா? போவாஸ். எங்கே வருது போவாஸ்? எங்கே போவாஸ்? ஓபேத், ஜெஸ்ஸி, டேவிட். போவாஸ் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் டேவிட். இப்போது போவாஸ் பற்றி நீங்கள் பார்க்கும்போது இது எதில் இருக்குது? ரூத்துடைய புஸ்தகத்தில் போவாஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ அவர் என்ன பண்ணார்? அவரும் நல்ல மனுஷனாக இருந்தார். அவர் பற்றி எல்லாம் 7 கம்பேரிசன்ஸ் இருக்குதுங்க. அவருக்கும் யாருக்கோ? இயேசுக்கும். என்னங்க, அவர் எவ்வளோ நல்லவராக இருந்தார், அவர் இறக்க காட்டுறவராக இருந்தார் இல்லைங்களா? அவர் ரூத் என்ன பண்ணுறாருங்க? இறக்க காட்டுறாரு இல்லை. ரூத் ஒரு அந்நியஸ்திரி. செகண்ட்லி ஷி வாஸ் எ விடோ. என்னங்க, கணவன் எழுந்தார். தேர்ட்லி ஷி டிட் நாட் ஹேவ் எனி ப்ராப்பர்ட்டி. ஷி வாஸ் டெஸ்டிடியூட். என்னங்கோ, ஒன்றுமே வீடு வாசல் ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லாதவர். அப்படிப்பட்டவர் மேலே என்ன பண்ணுறாருங்க? இறக்க காட்டுறாரு இல்லைங்களா? இன்ஃபேக்ட் ஹி வாஸ் எ ரிலேட்டட் கின்ஸ்மேன் அண்ட் வர்தன். கின்ஸ்மேன் ரெடிமேரனா சொந்தக்காரர்களுக்கு அந்த காலத்தில் என்ன இருந்ததுங்க? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. யாரானா மக்கள் இல்லாத சத்துட்டா அவன் என்ன பண்ணுவான்? அந்த ஸ்திரியை விவாகம் பண்ணி அந்த சந்ததி என்ன பண்ணும்?
லிவ் ரைட் ரூல் இருந்துச்சு. ஆனால் விட்டுடக்கூடாது அன்றது அவருக்கு ஆப்ளிகேஷன் இருந்துச்சு. அப்படிப்பட்டவராக போவாஸ் இருந்தார். அந்த போவாஸ் ஒரு ஐஸ்வர்யமான். அவர்கிட்டே யார் போகிறாரு? ரூத், நீ போய் என்ன பண்ணு, வயலில் போய் அந்த ஹார்வெஸ்ட் அறுக்கிற போது தேவன் சொல்லியிருந்தார், ஏழைகள் இருக்கிறாரு, அந்நியர் இருக்கிறாரு, நீ ஃபுல்லாக க்ளீனாக என்ன பண்ணாதே, இருக்காது, அங்கங்கே என்ன பண்ணிவிடு, மூளையில் விட்டுடு, அப்புறம் கீழே விழுந்த திரும்பி என்ன பண்ணாதே, என்னது பொறுக்கி அது பொறுக்கிறது பண்ணாத. அது யாருக்கு இருக்கட்டும், விதவைகளுக்கும் அந்நியர்களுக்கும். அப்படி விட்டு வந்தார். அதனால ஆனால் அவர் நியாயப்பிரமாணத்தை கை கொள்றவராக இருந்தார். இயேசு மாதிரி நியாயப்பிரமாணத்தை தேவனுக்கு பயந்த நடந்தவர். அப்போ அவர்கிட்ட யார் போகிறாங்க? ரூத். அப்போ நவமி கேட்குது, நீ எந்த லேண்டில் போய் வயலில் போய் வாரிட்டு வந்தேன்னும் போது அதை சொல்லி அப்போது வாசிமா ரூத் 2:20 ரூத். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள். அவன் நமக்கு ஆதரிக்கிறவரும் சுதந்திரவா அத்தா கின்ஸ்மேன் ரிடிமர் அன்றது கோவல் என்ற ஒரு வேர்டு இருக்குது. கோவல்னா அவர்த்த என்ன பண்ணும், சொந்தக்காரர், அவருக்கு தான் என்ன பண்ணும், இவரை நம்மளே ரிடீம் பண்ணும் என்ற ஒரு வார்த்தை. நம்மளே ரிடீம்க்கு தமிழ் என்ன சொல்கிறீங்க? ரிடீம், விடுதலை செய்கிறவர் என்ற ஒரு வேர்டு வருது. ஓகே, அப்புறம் நம்ம என்ன பண்ணுறாரு, இவர் யாருடைய லைனுங்க? ஜாக்கோபுடைய லைனு இல்லைங்களா? அப்புறம் ஜூதா எங்கே வர்றாரு? ஜூதா ஜூடா ஏன் இது 2 போட்டுக்கிறார்? ஜூடா இல்லைங்களா? அந்த லைன்லேருந்து யார் வந்ததுப்பா? அந்த ட்ரைப்லேருந்து வந்தவர். இதெல்லாம் வசனில் கொடுத்தா லேட் ஆகும். ஸோ இவர் ரூத்தை என்ன சொல்கிறாருங்க? ரூத்தை போய் அந்த ஹார்வெஸ்ட் பண்ணும்போது, இப்படிப்பட்ட நான் இப்படி ஆகிக்கிறேன், நான் யாருடைய மகன், நவமியுடைய மருமகள், அவர் எல்லாம் சத்துட்டாருன்னும் போது இவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன் அன்னிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இன்னும் கிட்ட இருக்கிறவர் இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் பேசுகிறேன். அதெல்லாம் ஸ்டோரி நீங்கள் தெரியும். அவர் இவருடைய லேண்ட் இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணும், விலைக்கு வாங்கி இவருக்கு கொடுக்கணும், இல்லைன்னா அது என்ன ஆகிடும். இப்போ அந்த லேண்டு நீ வாங்குறியான்னு போய் என்ன பண்ணுறாரு, நீ வாங்கி யாருக்கு கொடுக்கணும்? ரூத்துடைய நவமியுடைய லேண்ட். அவர் ஹஸ்பண்ட் எல்லாம் சத்துடுறாரு. அப்போ அவர் என்ன, சரி லேண்ட் வாங்குறேன். அப்போ நீ அது மட்டும் இல்லை, ரூத்தை கூட என்ன பண்ணு, நீ அவருக்கு மகனை கொடுக்கணும் அனும்போது அது முடியாதுன்னுட்டார் அவர். பார்த்தீங்களா, அது என் கையில் ஆகாது, நான் என் வம்சம் என்ன பண்ண முடியும், அவர்களை கண்டினியூ, நீ என்ன படிக்கோ. பார்த்தீங்களா, அப்போதான் போவாசு அந்த நிலத்தையும் காசு கொடுத்து வாங்கி, ரூத்தை கூட காசு கொடுத்து வாங்குறாருங்க, சும்மா இல்லை. ஆச்சுங்க, அது மட்டும் எங்கே வருது? 4:6 வாசலாம். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடி, அங்கே வந்துச்சிங்க இல்லையா, அது அந்த சுதந்திரத்தை கெடுக்காத சுதந்திரவாளி அங்கே வந்துச்சிங்க. சுதந்திரம் கொடுக்குற அத்தை ரிடீமன்னா சுதந்திரம் கொடுக்கு, கின்ஸ்மேன் என்ன பண்ண அவன்தா இல்லைங்களா? பைபிளில் இருக்குது இல்லையா, நமக்கு ஃபேமிலியில் இருந்தால் கொஞ்சம் என்ன இருக்குதுங்க, சில பொறுப்புகள் இருக்குது, அதை நம்ம செய்து தான் ஆகணும் இல்லையா? அதனால ஒரு சொந்த வீடே கவனிக்காதவனு அவிசுவாசியோட ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் பண்ணத்தாகணும். அதனால போய் கேட்குறாரு. 6 வாசிமா திரும்பி. அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன், நான் மீட்கத்தக்கதை நீ மீட்டுக்கொள்ளும், நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்றான். என்னன்ட்டா? மாட்டேன்ட்டா. நான் என்ன பண்ண மாட்டேன், நான் மீட்டுக்கொள்ள மாட்டேன். அப்புறம்
மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கழற்றி போட்டான். அந்த சுதந்திரவாளி என்ன பண்ணிட்டா? எனக்கு பாதரட்சை வேணுமா கொடுக்குற சிம்பாலிக்கா, நீ என்ன பண்ணு அதை வாங்கி கொள்ளு. அந்த வேர்டு கரெக்டாக சொல்லணும், தமிழ் வேர்டு என்ன பிரயோஜனம் இல்லைன்னு. திருப்பி வாசி. அப்படி அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி, நீ அதை யூ பை இட், நான் என்ன பண்ண மாட்டேன், உனக்கு வேணும்னா அப்படி சொல்லிடுறா. அப்போ போவாசு உனக்கே எனக்கே நான் போயிட்டாரா? திரும்பினே என்ன பண்ணாரு வாசிக்க. அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமேலுக்கு இருந்த எல்லாவற்றையும் கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன். என்ன பண்ண? எல்லாவற்றையும் அவர் சத்துட்டார், அவரது எல்லாம் நகோமி கையில வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. நானே வாங்கி கொண்டிருக்கிறேன். ஐ ஹவ் பாட். ஆனால் வாங்கி கொண்டு கரியத்தை கொடுத்து வாங்கி கொண்டே. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமலும் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். ரூத் மனைவியை என் மனைவியாக கொண்டே. இங்கிலீஷ்ல have I purchased to be my wife. எனக்கு I have purchased land எல்லாம் என்ன பண்ணிக்கிறேன் நான் வாங்கிக்கிறாரு. அப்படித்தான் ரூத்து அவர் மனைவியானாரு இல்லையா? அந்த ரூத்லேருந்து தான் யார் பிறந்தாரு? ஓபேத் பிறந்தாரு. ஓபேத் தான் எஸ்சி பிறந்த, எஸ்சி தான் இல்லையா? அப்படி இதில் என்ன தெரியுதுங்க? இயேசு பற்றி நம்ம பார்க்குறோம். இயேசு கூட நம்ம அந்நிய ஸ்திரீகள் இல்லையா? யாரும் இல்லாத நமக்கு இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணார்? இறக்க காட்டி நம்ம என்ன பண்ணாருப்பா? காசு கொடுத்து விலைக்கு நம்மளை வாங்கினாரா? ஏன்னா எங்கே வாங்கினார்? எவ்வளோ காசு கொடுத்தாரு? என்ன எனக்கு கேட்கும்போது பைபிளில் இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 6:19-20, 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும். உங்கள் பாசமா தெரியும் சரியா? எனக்கே தமிழ் வராது, அதில் நீ பாச விட என்ன? நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும். அதுதான் அல்ல, உங்களுடைய விட உங்களுடைய வராது. எங்கப்பா செல்வராஜ் வரலையா? உங்களுடைய அல்ல, நீங்க உங்களுடைய அல்ல. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. கிரயத்துக்கு கொல்லப்பட்டு நீங்க உங்களுடைய என்ன பண்ணிக்கிற? கிரயத்துக்கு எஸ் பர்ச்சேஸ். இங்கிலீஷ்ல என்ன வருமா? For you are not your own, for you are bought with a price. You are bought with a price. 1 கொரிந்தியர் 7:22, 1 கொரிந்தியர் 7:22. கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாய் இருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். எனக்கு நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். போவாஸ் அங்கே அந்த நிலத்தையும் ரூத்தையும் என்ன பண்ணார்? கிரயத்துக்கு கொண்டு வாங்கி அவருடைய மனைவி ஆக்கி அவருக்கு ஜீவனை கொடுத்தாது போல இயேசு நமக்கு என்ன பண்ணிக்கிறார்? சும்மா இல்லை, ஃப்ரீயாக வாங்க எதை பண்ணல எடுத்துன்னு போல நம்மளை என்ன பண்ணிக்கிறாரு? எவ்வளோ காசு எவ்வளோ காசு இருந்தாலும் என்ன பண்ண முடியாது? ஏன்னா தேவனுடைய தீர்ப்புக்கு உயிருக்கு என்ன கொடுக்கணும்? உயிர். 1 பேதுரு 1:18-19, 1 பீட்டர் 1:18-19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அது வந்து எதனால அல்ல, மேல வருதா? அங்கே நான் 18 தானே சொன்னது.
உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், எனக்கு அழிவுள்ள வஸ்துகளானா வெள்ளினாலும் பொன்னாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ரத்தத்தை வெளியேறப்பட்ட ரத்தம், பரிசுத்தமான ரத்தம், ஒரு பாவம் செய்யாத ரத்தம். அந்த ரத்தத்தினால நீங்கள் என்ன பண்ணீங்க? பாவத்திலேருந்து மரணத்திலேருந்து நம்மளை மீட்கொண்டு இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாருங்க? ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு, ஒரு ஃப்யூச்சர் கொடுத்துருக்கிறாரு, ஒரு பேர் கொடுத்துருக்காரு. பர்மனெண்ட்டாக நம்ம பேர் எங்கே எழுதப்பட்டுக்குதுங்க? இனி இந்த லிஸ்ட்டில் இல்லை, நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் எங்கே எழுதுங்க? பரலோகத்தில் இயேசு கூட எழுதப்பட்டிருக்குது. இதெல்லாம் கிரியத்துக்கு. அதனால போவாஸ் வந்து யார்த்தா? போவாஸ் என்னும்போது யார்? இயேசு. யாக்கின் என்னும்போது யார்? இயேசுவை குறிக்கிறது இல்லையா? இப்போ போவாஸ் பற்றி நம்ம படிக்கிறோம். ஆனால் அது எங்கே இருக்குது? எந்த புஸ்தகத்தில் இருக்குது? ரூத். அந்த புஸ்தகத்துக்கு போவாஸ் புஸ்தகம்னு போடல, என்னன்னு போட்டார்? ரூத். ஏன்? அங்கே ஆப்ஜெக்ட் வந்து யாருங்க? ரூத். அது விடுவிக்கிற சேனல் வந்து போவாஸ். பட் அந்த ஃபோக்கஸ் யார் மேலே தான் இருக்குது? ரூத் மேலே. அப்போ இங்கே போவாஸ் ஆனால் யாரை குறிக்குது? அங்கே ரூத்தை குறிக்குது. அந்தபோது இங்கே என்ன வருதுன்னா டீப்பர் லெசன். இந்த பில்லர் போவாஸ் யாரை மீட் கொண்டாரோ அவருக்கு என்ன பண்ணலாம்? நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகே, போவாஸ்னால அவர் தலை, இவர் என்னங்க? சரீரம். அவர் மீட் கொண்ட சபை இல்லைங்களா? அந்த பில்லருக்கு நம்ம போவாஸ்ன்ற சபைக்கு கூட போலிக்கலாம். பைபிள் எங்கன்னா சபைக்கு பில்லர்ன்னு சொல்லிக்கிறாரா? ஸ்தம்பம்ன்ட்டு எங்க? கரெக்ட். 1 தீமோத்தி 3:15, 1 தீமோத்தி 3:15. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அந்த சபை சத்தியத்துக்கு தூணும். சபை தான் என்னங்க? தூணுன்னு சொல்லிக்கிறாரு. எங்க? சத்தியத்துக்கு இல்லையா? இங்கே வேற எங்க என்ன சொல்லிக்கிறாரா? சபைக்கு தூணும் சொல்லிக்கிறாரா? புது ஏற்பாட்டில் ஆசைங்க. வெளிப்படுத்தல் 3:12 லாஸ்ட் வர்ஸ். வெளிப்படுத்தல் 3:12. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். என்னங்க தூண் வந்துச்சா? ஜெயம் கொள்றவன் எவனோ அவன் என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். செங்கலாக்குறேன்னாரா? அஸ்திபராக்குறேன்னாரா? என்னன்ட்டாரு? தூணாக்குற. யாரு? தூணானா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தூணானா என்னங்க? ஆலயம் இருக்கிற வரைக்கும் தூணை செக் பண்ண முடியாது, யாரும் அங்கேருந்து எடுக்கவே முடியாது. அப்புறம் இந்த நம்ம இதில் எவ்வளோலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணோம், என்னெல்லாம் பண்ணோம், சிவர்களே அடித்து இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி என்னெல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் தூணுகளே டச்சே பண்ண முடியாது. ஏன்? பெர்மனன்ட். அப்படி நம்ம தேவனுடைய ஆலயத்தில் பெர்மனண்ட்டாக தூணா எப்போ? சர்ச்சுக்கு வந்து உக்காந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்கே பார்த்துன்னு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு டல்லா ஏதோ போராக இருக்குதுட்டு போகிறவருக்கல்ல. யாருக்கேக்கோ? இங்கேருந்து போய் இங்கேருந்து கற்றுக்கணும். அதே வாழ்க்கையில் ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணி சோதனை வரும்போது ஜெயிக்கும்படி இல்லையா? விட்டு கொடுக்குறது, அன்பு கூறுறது, மன்னிக்கிறது, எல்லா விஷயத்துலையும் நமக்கு வர சோதனையில் ஜெயித்தா அப்போ என்ன பண்ணுவேன்? நான் சில சகோதர வீட்டுகளுக்கு விசிட் பண்ணி 2-3 வீட்டுக்கு. அப்போ ரொம்ப துக்கத்தில் இருக்கிறார். சிஸ்டர் ஹஸ்பண்டே கூட இறந்துட்டார். ரொம்ப கஷ்டமாகுது. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஒரு ஆர்டினரி அல்ல, ஒரு நார்மல் கிறிஸ்டியன் அல்ல. தேவன் உங்களுடைய எதுக்கு அழைத்திருக்கிறாரு? பரலோகத்தை என்னங்கோ அந்த சிறு மந்தைக்கு உங்களை அழைத்திருக்கிறாரு. அவ்வளோ பெரிய இதுக்கு நீங்கள் போனான்னா கண்டிப்பாக என்ன வரும்? உங்களுக்கு சோதனை ஃபேஸ் பண்ணும். பெரிய சோதனைகள் வரும். நீங்கள் என்ன பண்ணும்? மரணம் ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணும்?
அப்படி இருந்தால் தான் நீங்கள் அங்கே போகணும். ஏன்னா நார்மலில் ஏதோ ஒரு இதுக்கல்ல, ரட்சிப்புக்கல்ல. நமக்கு இவ்வளோ பெரியதானா ரட்சிப்புக்கு தூணாக்குறான்னா அவருக்கு ஏஸ்டாண்டோ ட்ரைனிங் இல்லையா? டெஸ்டிங் ஆகாமல் தூணாக்கிடுவாரா? ஆகுதா? சான்ஸே இல்லை. அதனால நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக, நமக்கு அவ்வளோ பெரிய அழைப்பை கொடுத்துருக்கிறார் சகோதரர். 1,44,000 ஒருத்தராக இருக்க முடியும் நம்மளை. அப்போ எனக்கு சோதனை வருமா? கண்டிப்பாக வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? ஜெய் கொண்டா ப்ராமினெண்ட்டாக பரலோகத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்தாபிக்கப்பட போகிறோம். இதுக்கு யார்தான் ஹெல்ப் பண்ணோம்? போவாஸு நம்ம கூட இருக்கிறாரு, ஜாக்கின் நம்ம கூட இருக்கிறார். அதனால இந்த 2 தூண்களை நான் சொல்லலாம், இயேசு சபைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கம்பேர் பண்ணலாமா? பைபிள் இருக்குது நிறைய கம்பேரிசனு. இல்லை 2 பேர்லேயே உலகமே ஸ்டார்ட் ஆச்சு. யாருங்கோ? ஆதாமு தேவல இல்லையா? அதை போல் 2 சொல்லலாமா? முதலாவது ஆதாமுக்கு இயேசு, 2ஆம் ஆதாம். அப்போ ஏவாள் யாரு? சபை தானே. அவருடைய வெள்ளன்னா இயேசு சிலுவையில் என்ன பண்ணார்? பக்கத்தில். அதனால யார் வந்தார்? ஏவாள். அப்படியே சபை வந்தது யாருனால? இயேசு. நான் 2 பேரும் அந்த பெரிய ஒரு அழைப்புக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அப்போ நம்ம எப்படி வாழணும் இல்லையா? நம்ம ஒரு வேளை தப்பு பண்ணியிருந்தால் அதை உணர்ந்து கர்த்தருடைய போதனை எடுக்கும்போது அதை மன்னிப்பு கேட்டு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்ம என்ன பண்ணோம்? பெலத்தை பெற்றுக்கொண்டு ஜெயிக்கிறவராக நம்ம இருக்கும்படி தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.